நேற்றைய தினம் வேலூர் தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி சசிகலா காலில் விழுந்த எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை காண்பித்து, இதுபோன்று நான் யாருடைய காலிலாவது விழுந்த ஒரு புகைப்படத்தை காண்பித்தால் தான் அரசியலை விட்டே விலகுவதாகவும், எடப்பாடி பழனிசாமிக்கு வெட்கமானம் சூடு சொரணை இருந்தால் இந்த போட்டோவிற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றும், இதனால் தான் முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி என அழைப்பதாக கிண்டடித்து பேசியிருந்தார். இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக எதிர்த்தரப்புகள் முதல்வர் ஸ்டாலின் காலில் விழுந்த அமைச்சர் உதயநிதியின் வீடியோவை பகிர்ந்து வருகின்றனர். இவ்வளவு போட்டோ காட்டுறீங்களே, நான் இப்ப இன்னொரு போட்டோ காட்டுறேன். இது மாதிரி இன்னொரு நீங்க போட்டோ பாத்தீங்கன்னா நான் அரசியலை விட்டு போயிடுறேன், சரியா? மேலும் அமைச்சர் பதவிக்காக மானங்கெட்டு போய் தன்னுடைய அப்பா காலில் விழுந்த உதயநிதி எடப்பாடி பழனிசாமி குறித்து பேச என்ன அருகதை இருக்கிறது என்றும், தான் காலில் விழுந்த போட்டோவை காட்டினால் அரசியலை விட்டே விலகுவதாக கூறிய அமைச்சர் உதயநிதிக்கு ஆதாரத்தை காண்பித்து விட்டோம். வெட்கமானம் சுடுசோர்ணை இருந்தால் அமைச்சர் உதயநிதி அரசியலை விட்டே விலக வேண்டும் என காட்டமாக பதிவிட்டு வருகின்றனர். மேலும் முதல்வரின் மகன் என்ற காரணத்தினால் எந்தவித தகுதியும் இல்லாமல் அமைச்சரான உதயநிதி சிலுவம்பாளையத்தில் சாதாரண தொண்டனாக இருந்து படிப்படியாக உழைத்து அதிமுக தலைவரான எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்க எந்த தகுதியும் இல்லை என்றும் விமர்சித்து வருகின்றனர்.